தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் வெப்பத்தின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் வெயிலின் தாக்கத்தினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வெளியே செல்ல முடியாமல் வீட்டிற்குள்ளாகவே முடங்கியிருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் ஜவுளி நிறுவனம் ஒன்று வெளிநாட்டு நாய்க்குட்டிகளை அழைத்து வந்து குழந்தைகளை குதூகலப்படுத்தியுள்ளது. இந்த பப்பீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெர்மன், டிபெட் இந்த மாதிரி கண்ட்ரில இருந்து வந்திருக்க பப்பீஸ். இது எல்லாமே ஒரு 25 பப்பீஸ் நம்ம காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு பப்பி போகும்போது பாத்தீங்கன்னா பசங்க எல்லாமே போவாங்க, ஒரு ஃபன்னா இருக்கும். ஸோ 25 பப்பீஸ் ஒரே இடத்துல, அதுவும் இந்த மாதிரி ப்ரீடான பப்பீஸ் பசங்க விளையாடும் போது அவங்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரிலீஃப் ஆகும். பெரியவங்களும் விளையாடலாம். இதெல்லாமே ஹேசல் ஃப்ரீ பப்பீஸ். ஆக்சுவலி 12க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 25க்கும் மேற்பட்ட வகைகளில் கொண்டுவரப்பட்ட நாய்க்குட்டிகள் குழந்தைகளை மட்டுமல்ல ஜவுளி கடைக்கு வருகை தந்த வாடிக்கையாளர்களையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. அதிலும் சிகை மற்றும் உடை அலங்காரத்துடன் வலம் வந்த வெளிநாட்டு வகை நாய்க்குட்டிகளோடு சிறுவர் சிறுமியர்கள் உற்சாகத்தோடு தங்களின் பொழுதை போக்கினார்கள். பெட்ஸ் நிறைய கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. டாக் ஷோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2nd and 3rd May சொல்லியிருந்தாங்க. அதனால பார்த்தேன். என் கூட பெட்ஸோட விளையாடுறது எனக்கு கொஞ்சம் பயம். ஆனால் இங்கே பார்த்தோன்னே இதில் ரொம்ப அதிகமான பெட்ஸ் ரொம்ப அழகழகாக இருந்தது. அதை பார்த்தோன்னே நான் விளையாடாமல் இருக்க முடியல. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டாக்ஸ்னால கடிக்குமா ஏதாவது கேட்டேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் பேர் பவன். நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். நான் இங்கே வாராகி லட்சுமி 3rd floorல இன்னைக்கும் நாளைக்கும் டாக்ஸ்லாம் இருக்குன்னாங்க. அதை பார்த்துட்டு ஜாலியாக விளையாட்டு போகலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய பப்பீஸ் இருக்கு. 25 விதமான பப்பீஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ட்ரெஸ் போட்டு இந்த ஹெட்ல கிளிப்லாம் போட்டு பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. நீங்களும் இங்கே வரலாம், ஜாலியாக இருக்கலாம். உங்களுக்கு நான் ரொம்ப நேரமாக இங்கே விளையாடிட்டு இருக்கேன். என்னை யாருமே எதுவுமே கேட்கல. ஜாலியாக இருக்கீங்க. பொதுவாகவே நாய்க்குட்டிகளோடு விளையாடுவதால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த நாய்க்குட்டிகளை பொறுத்தவரையில் மருத்துவர்களின் அறிவுரையை பின்பற்றி பராமரிக்கப்படுவதால் அதற்கான வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையை கழிக்க என்ன செய்வது என ஏங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளுக்கும் வீட்டிலேயே முடங்கியிருந்த பெற்றோர்களுக்கும் இந்த வெளிநாட்டு நாய்க்குட்டிகள் சிறந்த பொழுதுபோக்காக அமைந்திருக்கிறது. Every picture here has its own cutie story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.